4 சூறாக்களை எல்லாரும் சுமந்து போவோம். சூரத்துல் இஹ்லாஸ், சூரத்துல் கௌசர், சூரத்துல் அஸ்ர், சூரத்துல் நஸ்ர். இந்த 4 சூறாக்களும் ஒவ்வொருவரும் தாய்மார்களும் சகோதரர்களும் சகோதரிகளும் எல்லோரும் எங்களுடைய ரமதானுடைய பாடமாக இருக்க வேண்டும். இஹ்லாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ்வுடைய ஏகத்துவம். இன்னா அதைனா கல் கௌசர், நபி அவர்களை அல்லாஹ் உயர்த்திய விதம். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. இன்றைக்கு மதரசாவுடைய இந்த பட்டமளிக்கு வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் சகோதரர்கள் வயது வந்தவர்கள் எல்லோரும் மீது அல்லாஹ் பொறுப்பாக சொல்கிறான். காலத்தின் மீது சத்தியமாக எல்லோரும் நஷ்டத்தில் ஈமான் கொண்டு நல்லதை ஈமானை போதித்து வாசிபில் ஹக்கை போதித்து பொறுமையை போதிக்கக்கூடியவர்களை தவிர என்று சொல்கிறான். கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய மூத்த உலமாக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹு தஆலா எமக்கு இன்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி இருக்கிறான். இந்த மதரசாவுடைய பெயரில் அபூபக்கர் சித்திக் என்பது சேர்க்கப்பட்டிருக்கிறதுனால எல்லாரும் சித்திகீகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். மதரசா ஒன்றில பங்களிப்பு செய்வது என்பது அது ஒரு பெரிய பாக்கியம். அந்த பாசறையில் இருந்து இல்ம கற்றுக்கொள்வது அது இன்னொரு பாக்கியம். அதிலையும் இப்படி ஒரு பெயரோட தன்னை இணைச்சு கொள்வது அது இன்னொரு பெரிய பாக்கியம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பாக்கியங்களை இந்த ஊருக்கும் இந்த மண்ணுக்கும் இந்த மதரசாவுக்கும் இதுல பட்டம் எடுத்து வெளியாகக்கூடிய மாணவர்களுக்கும் நசீபாக்கி இருக்கிறான் என்று சொன்னால் நாங்கள் அதுக்கு அல்லாஹ்க்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 1,24,000 சஹாபாக்கள், அவர்கள் எல்லாத்தையும் தூக்கி ஒரு தட்டுல வச்சா இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த இது கனமாகத்தான் இருக்கும். என்று அவர்களுக்கு நிகர் வேறு யாரும் இல்லை என்ற அளவுக்கு ஈமானுடைய உறுதியை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அஹ்ல சுன்னத்துல் ஜமாத்துடைய முஃபஸ்ஸிரீன்கள், தஃப்சீர் விரிவுரையாளர்கள் எல்லோரும் ஒருமித்த கருத்தில் இருக்கிறார்கள். குர்ஆன்ல இது யகூலு லிஸாஹிபிஹி லா தஹ்ஸன் இன்னல்லாஹு மஅனா, என்ற சாஹிப் என்பது அது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹிஜ்ரத்துடைய நேரத்தில் குகையிலிருந்து 100 வாள்களுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய நபி அவர்கள் தெரிவு செய்த மிக நம்பிக்கையாக அவர்களுடைய பணத்தை பயன்படுத்தி தன்னுடைய இந்த பிரயாணத்துக்கு நபி அவர்கள் ஆயத்தப்படுத்தின ஒரே ஒரு சஹாபிதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எல்லோருக்கும் நான் உலகத்தில் சில விஷயங்களை செய்து விட்டேன், ஆனால் அபூபக்கர் அவர்களுக்கு அல்லாஹ் தான் செய்வான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞாபகப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த தனி சிறப்புகளை நாங்கள் எல்லாரும் வாசிக்க வேண்டும், படிக்க வேண்டும். இந்த சித்திகி என்ற பட்டம் பெற்று வெளியாகக்கூடியவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த விசுவாசம், நம்பிக்கை, நிதானம், தூர்நோக்கு, அமைதி, அந்த பண்புகளை எல்லாம் உள்ளடக்கியவர்களாக மாற வேண்டும் என்று எனக்கும் நான் உங்களுக்கும் அது ஒரு நசீகத்தாகவும் துஆவாகவும் செய்து கொள்கிறேன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆக கிடைத்த பல பாக்கியங்கள்ல உண்டுதான் மேராஜுடைய பயணம். அந்த பயணத்தை மேற்கொண்டு வந்த நேரத்தில் எந்த விதமான சந்தேகம் இல்லாம, இன்றைய சயின்ஸுடைய டெக்னாலஜியுடைய காலம் போன்று அல்ல அந்த காலம். அது எந்த விதமான நவீன அந்த சயின்ஸ்களும் அறிமுகப்படுத்தப்படாத அந்த காலத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இரா பயணத்தை பற்றி அதை சொல்லும் பொழுது எந்த சந்தேகம் இல்லாமல் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் குர்ஆனுடைய இந்த சூரத்துல அல்லாஹு தஆலா இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனூ பில்லாஹி வ ரசூலிஹி ثم لم يرتابوا وجاهدوا بأموالهم وأنفسهم في سبيل الله أولئك هم الصادقون என்று அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அந்த சிஃபத்து தன்மையுள்ளவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்குவானாக.
யாரெல்லாம் இன்னமல் முஃமினூன் விசுவாசிகள் என்றால் யார்? அல்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ் ரசூல் மீது ஈமான் கொண்டு தும்ம லம் யர்தாபு என்ற சந்தேகம் இல்லாமல் தன்னுடைய உடலாலும் பொருளாலும் பாடுபடக்கூடியவர்கள் தான் உண்மையாளர்கள், அவர்கள் விசுவாசிகள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த இதுல ஆக உயர்ந்த ஒரு மகுடமாக தென்படக்கூடியவர்கள் தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதை அல்லாஹ் தஆலா எங்களுக்கும் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அதனால முதலாக நானும் நீங்களும் ஒரு உறுதி கொள்வோம். இன்றைய தினத்தில மாணவர்கள், தாய்மார்கள், சகோதரிகள், வந்திருக்கக்கூடிய இங்கு பற்றம் பெற்று வெளியாக கூடியவர்கள் எல்லோருக்கும் பொதுவான ஒரு அழைப்பாக நான் இதை விடுக்கிறேன். எல்லோரும் நாங்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேரை சுமந்திருக்கக்கூடிய இந்த இடத்துல அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த விசேஷ தன்மை, குர்ஆன் அவர்களை பாராட்டி இருக்கக்கூடிய விதத்துல அவர்களுடைய மனைவியாக இருந்த 2 பேர், அதுல இறுதியாக உம்மு ருமான் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தாயார், அவர்கள் செய்த சேவைகள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த தீனுக்கு செய்த தியாகம், அவருடைய மகளாக இருந்து அது தாய்மார்களுக்கு நான் இங்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி அவர்களுடைய மனைவி மாத்திரம் அல்ல, இந்த உம்மத்துடைய உம்மஹாத்துல் முஃமினீன் மூமின்களுடைய தாயாக இருக்கிறார்கள். சகோதரிகளே, தாய்மார்களே, எங்களுடைய வீடுகள்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அந்த வாழ்க்கை வரலாறுகள் பேசப்பட வேண்டும். அடிக்கடி நாம் அதை ஞாபகப்படுத்த வேண்டும். சிறு வயதிலிருந்து தன்னை அர்ப்பணித்து 40க்கும் அதிகமான வருடங்கள் ஒரு விதவையாக இருந்து எப்படி தன்னுடைய வாழ்க்கையை கழித்தார்கள். உம்மத்துக்கு 2600 ஹதீஸ்களை மனனம் செய்து அதை விவரித்தார்கள். குர்ஆனுடைய தஃப்சீர்களை முன்வைத்தார்கள். ஃபிக்ஹுடைய மார்க்க சட்டங்களை தெளிவுபடுத்தினார்கள். உம்மத்துக்கு தேவையான எல்லா கஷ்டமான நேரங்களிலும் தைரியமாக இருந்து அவர்கள் இந்த பாக்கியத்தை பெற்றார்கள். ஒரு நேரத்தில் அவர்கள் சொல்கிறார்கள், எல்லாருக்கும் பல பாக்கியங்கள் கிடைத்திருக்கும், ஆனா எனக்கு அல்லாஹ் வித்தியாசமான பாக்கியங்களை தந்திருக்கிறான். அதுல ஒன்றுதான் நான் எதிர்பார்க்கவில்லை. என்னை பற்றி அவதூறு பேசக்கூடிய நேரத்தில், அந்த நேரத்தில் அல்லாஹ் சூரத்து நூருடைய 13 ஆயத்துகளை இறக்கி என்னை நிரபராதியாக நான் தூய்மையான பெண் என்பதாக அல்லாஹ் சாட்சி சொல்வான் என்று எதிர்பார்க்கவில்லை. அல்லாஹ் எனக்கு அல்லதீன ஜாஉ பில் இஃப்கி உஸ்வத்தும் மின்கும் லா தஹ்சபுஹு ஷர்ரன் லக்கும் என்ற அந்த ஒரு சிறப்பை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். என்னுடைய வீட்டில் நான் நபி அவர்களை அணைச்சு கொண்டு நபி அவர்களை என் நெஞ்சில் சாய்ந்திருக்கும் பொழுது என்னுடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மகன் அவர் வீட்டுக்குள்ள வரும் பொழுது நபி அவர்களுடைய பார்வை அவருடைய மிஸ்வாக்கின் பக்கம் போனது. அந்த மிஸ்வாக்கை நான் எடுத்து மெண்டு அவர்களுடைய வாயில நான் தேய்ச்சி விட்டேன். நபி அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது வீட்டில் அவர்கள் இருந்தவர்களாக, என்ற நெஞ்சில் சாய்ந்தவர்களாக, என்ற உமிழை அவர்கள் கடைசியாக அதை வாயில வைத்த நிலையில தான் நபி அவர்களுடைய ரூஹ் பிரிந்தது என்ற அந்த சிறப்பை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். இதை எங்களுடைய சகோதரர்களும் இதை ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். யார் தியாகம் செய்வார்களோ அல்லாஹ் அவர்களை மதிக்க நாடும் பொழுது உலகத்தில் யாரும் அவர்களுக்கு அந்த கண்ணியத்தை கொடுக்க முடியாது. அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கண்ணியம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் குர்ஆன்ல 25 சூறாக்களில் 63 ஆயத்துகளில் அல்லாஹ் தஆலா அவர்களை ஞாபகப்படுத்துகிறான். வத்குர் ஃபில் கிதாபி இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஞாபகப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை வஇத்பதலா இப்ராஹிம ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன, அவர்களை நாம் சோதித்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை சோதித்து அவர்கள் அதை பரிபூர்ணப்படுத்தி காட்டினார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை அல்லாஹ் தஆலா கௌரவித்திருக்கிறான், கண்ணியப்படுத்தியிருக்கிறான். இன்றும் நாம் அவர்களை ஞாபகப்படுத்துகிறோம். குர்ஆனும் ஞாபகப்படுத்துகிறது. ஃபத்தகிது மகாமி இப்ராஹிம முஸல்லா, தவாஃபும் ஹஜ்ஜும் செய்யக்கூடிய, உம்ராவும் ஹஜ்ஜும் செய்யக்கூடிய மக்கள் அந்த இடத்துல தவாஃப் வரும் பொழுது தவாஃபை முடிச்சொன்ன மகாம இப்ராஹிம் அவர்கள் போய் அணுகிறார்கள், 2 ரக்காத் தொழுகிறார்கள். அல்லாஹ்வுக்காக ஒன்றை செய்யும் பொழுது அல்லாஹ் அதுக்குள்ள வெகுமதியை, அதுக்குரிய கூலியை, அதுக்குரிய அந்தஸ்தை அல்லாஹ் இப்படித்தான் அது கொடுக்கிறான் என்பதை நாம் ஞாபகத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா ஷுக்ரை தன்னுடைய சிஃபத்தாக ஆக்கி கொண்டிருக்கிறான். அதனால் கண்ணியமானவர்களே, இந்த தன்மைகளை தன்னுடைய வாழ்நாளில் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை இன்றும் எங்களுடைய தொழுகைகளில் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம ஞாபகப்படுத்தி வைத்திருக்கிறான். அதனால ஒரு விஷயம் ஞாபகத்தில் இருக்கட்டும், யாராக இருக்கட்டும்,
அவர்கள் செய்யக்கூடிய சேவைகள் அல்லாஹ்வுக்காக அமையக்கூடிய நேரத்தில் மனிதனால யாருக்கும் கௌரவிச்சு முடிக்க முடியாது. அல்லாஹ் கௌரவம் கொடுக்கக்கூடிய நேரத்தில், அல்லாஹ் அந்தஸ்து கொடுக்கக்கூடிய நேரத்தில் யாராலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. அதனால் முதலாக நானும் நீங்களும் இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த தியாகத்தை ஞாபகப்படுத்தி, அவர்களுடைய மகளாக, நபியுடைய மனைவியாக, உம்மஹாத்துல் முஃமினீனாக, மூமின்களுக்கு தாயாக இருந்து, அவர்கள் ஒரு 40க்கும் மேற்பட்ட வருடங்கள் ஒரு விதவையாக இருந்து அவர்கள் செய்த சேவைகளை ஞாபகப்படுத்தியவர்களாக அல்லாஹ் எங்கள் அனைவர்களுடைய குடும்பங்களில் அந்த தன்மைகளை, அந்த குணங்களை, அந்த பக்குவங்களை, அந்த ஒழுக்கங்களை, அந்த தக்வாவை, அந்த உள்ளட்சத்தை, குர்ஆன் அவர்களை பாராட்டக்கூடிய அந்த தன்மைகளை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானா. கண்ணியமானவர்களே, ஒரு மதரசால நடத்தப்படக்கூடிய இந்த பாடங்கள் எல்லாம் அது ஐக்கிய நாடு சபைக்கு போய் நீங்க இது குரல் கொடுத்தால் ஐக்கிய நாடு சபையும் இதை சரியாக விளங்கிக் கொள்வதற்கு காரணமாக அமையும். எங்களுடைய இந்த 4 மதிலுக்குள்ளே நடத்தக்கூடிய விஷயங்களை நாங்க உலகத்துக்கு சரியாக எடுத்து வைக்க தவறி இருக்கிறோம். எங்களோட படித்த மக்கள், அரசியல் இருக்கக்கூடியவர்கள், தனவந்தர்கள், பாமர மக்கள், வியாபாரிகள், வாலிபர்கள், பட்டம் பெற்று வெளியாக இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் எல்லோரும் இஸ்லாம் என்ற இந்த தூதை ஒரு தூய்மையான வடிவத்தில் முன்வைக்க அது தயங்கக்கூடாது. இந்த நாட்டில் நாம் விட்ட ஒரு பலகீனம், ஒரு குறைபாடு என்னென்றால், நாம் முஸ்லிம்களாக வாழ முயற்சி எடுத்தோம். இஸ்லாம் என்றால் என்ன என்பதை அந்நிய மக்களுக்கு, பெரும்பான்மை சமூகத்துக்கு முறையாக எப்படி எத்தி வைக்க வேண்டுமோ, இஸ்லாம் என்ன சொல்கிறதுன்னா, லா இக்ராஹ ஃபித்தீன், எங்களோட மார்க்கத்தில் எந்த பலவந்தமும் கிடையாது. யாரை நீ இஸ்லாத்துக்கு வாண்டு பணம் கொடுக்க தேவையில்லை. இஸ்லாம் அதை ஒரு நாளும் ஆதரிக்கிறதும் இல்லை, அதுக்கு உற்சாகப்படுத்துறதும் கிடையாது. சஹாபாக்களுடைய வரலாறை நீங்க படிக்கும் பொழுது மிக தெளிவாக இருக்கிறது. இந்த கருத்தை எல்லோரும் கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். தயவு செய்து ஒவ்வொருவரும் சிறு குழந்தைகளை கொஞ்சம் அமைதிப்படுத்துங்க. பெரியவங்க எல்லாம் தயவு செய்து உட்காருங்க. வரக்கூடியவர்கள் அமைதியாக உட்கார வைங்க. ஒரு குறுகிய நேரம் தான் எனக்கு தரப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்துக்குள்ள நான் இதை முடித்துக் கொள்ள வேண்டும். அதனால் பேசக்கூடிய விஷயங்கள்ல கவனம் செலுத்தணுமே தவிர மற்ற விஷயங்கள்ல யாரும் ஈடுபட வேண்டாம். இந்த நேரத்தில் எல்லாரும், ஏற்பாடாளர்களும் அமைதியாக உட்காருங்க. உட்கார்ந்து பேசப்படக்கூடிய விஷயத்தை கேளுங்க. இல்லாண்ட எந்த நோக்கத்துக்காக சில விஷயங்களை இங்க பேச விரும்புகிறேனோ அதை முடியாமல் நிலைமைக்கு நீங்க ஆளாக்க கூடாது. என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோள், குர்ஆன் உங்களுக்கு எல்லாரும் ஒரு நன்மாராயம் சொல்கிறது, என்னையும் சேர்த்து. وبشر عباد الذين يستمعون القول فيتبعون احسنه اولئك هداهم الله اولئك هم اولو الالباب. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யார் ஈமானிய பேச்சை கேட்கிறதுக்கு அமருகிறார்களோ அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பகுத்தறிவையும் புத்தியையும் நுணுக்கத்தையும் கொடுத்திருக்கேன்னு சொல்கிறான். இதை விட பாக்கியம் வேற என்ன முடியும்? இங்க வந்திருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒரு கிராண்ட் ஓபனிங் ஆஃப் தி நியூ பில்டிங் அண்ட் 7 அந்த கன்வர்சேஷனுக்கு வந்திருக்கிறோம். என்னதுக்கு? குல்லியத் அபூபக்கர் சித்திக் அல் இஸ்லாமியா அந்த மர்கஸுக்கு வந்திருக்கிறோம். அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பேர் வரக்கூடிய நேரத்தில் எங்களோட உள்ளத்துல ஒரு அன்பு, ஒரு நெருக்கம், அதோட ஒரு பாசம், அந்த வாழ்க்கை வரணும் என்ற அவர்களுடைய மனைவி, அவருடைய குடும்பம், அவருடைய குழந்தைகள் செய்த தியாகம் அது ஞாபகப்படுத்தப்பட வேண்டும் என்றுதான் முதலாவது நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இரண்டாவதாக, அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த நியமத்துகளை நாம் சரிவர பயன்படுத்தும் பொழுது அல்லாஹ் தஆலா அதுக்கு எப்படி பாக்கியத்தை தருகிறான். அல்லாஹ்க்கு நன்றியுள்ளவர்களாக இருப்பதற்கு ஒரு உதாரணத்தை நான் எடுத்து காண்பித்தேன். குர்ஆன்ல 25 சூறாக்களில் 63 ஆயத்துகளில் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தியாகத்தை அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறான். அவர்கள் ஒரு நன்றியுள்ள அடியானாக இருந்ததினால அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அந்த வெகுமதி, அவர்களுக்கு கொடுத்த கூலி, அவர்களுக்கு அல்லாஹ் செஞ்ச ஷுக்ர் இன்றும் நாம் கோடான கோடி மக்கள் உலகத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஞாபகப்படுத்துறோம். யூதர்களும் ஞாபகப்படுத்துகிறார்கள், கிறிஸ்தவர்களும் ஞாபகப்படுத்துகிறார்கள், நாங்களும் ஞாபகப்படுத்துகிறோம். உலகத்தில் அதிகமாக ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு ரசூலாக இருந்தால் அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருப்பார்கள். அதை யூதர்களும் மதிக்கிறார்கள், கிறிஸ்தவர்களும் மதிக்கிறார்கள். நாங்க அவர்களை வெகுவாக மதிக்கிறோம். எங்களுடைய தொழுகையிலையும் அவர்களை ஞாபகப்படுத்துகிறோம். அதனால்
அல்லாஹ்வுக்கு எதையும் கொடுக்கும் பொழுதே ஒரு நன்றி உள்ள ஒரு அடியானாக அல்லாஹ்வுக்கு ஒரு சேவையை செய்யும் பொழுதே அல்லாஹ் அதுக்குரிய கூலியை வழங்குகிறான். யார் எந்த அளவுக்கு தியாகத்தோட, பணிவோட, விட்டு கொடுப்போட, அல்லாஹ் விரும்பக்கூடிய தன்மைகளோட இந்த காரியத்தில் ஈடுபடுகிறோமோ அல்லாஹ் அவர்களை உயர்த்துவான் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதனால் கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்பக்கூடிய சில தன்மைகள் இருக்கின்றன. அந்த விரும்பக்கூடிய தன்மைகளை எங்களோட வாழ்க்கையில பெற்றுக்கொள்றதுக்கு தான் அல்லாஹ் இந்த மதரசாக்கள் ஏற்படுத்தி தந்திருக்கிறான். மதரசால கற்பிக்கக்கூடிய இந்த அடிப்படைகளை நாங்க முதலாவது விளங்கிக் கொள்வதன் ஊடாக, பெரும்பான்மை சமூக மக்களுக்கும் விளங்க வைக்கிறதினூடாக இந்த நாட்டில் ஒரு அமைதியான நிலைமை ஏற்படுவதற்கும், எதிர்காலத்தில் அல்லாஹ்விடத்துல இந்த கடமையை நிறைவேற்றினோம் என்ற ஒரு பொறுப்பை ஒப்படைத்த ஒரு மனிதர்களாக நாங்கள் ஆக முடியும் என்பதை இங்கு நான் ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். மதீனா முனவ்வரா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 வருடம் வாழ்ந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகக்கூடிய நேரத்தில் மதீனா உள்ளுக்கு யூதர்களும் இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யூத பையனுடைய வீட்டுக்கு போயிட்டு, அஸ்லிம் தஸ்லம், நீ கலிமா சொல்லப்பா என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். அந்த பையன் தன் தந்தையை பார்க்கிறான். தந்தை ஒரு யூதன். அவர் சொல்கிறார், அத்தே அபுல் காசிம், இந்த பலவந்தம் இல்லாமல் மகனே, இந்த இறுதி தூதர் முகமது அவர்கள் சொல்லக்கூடிய இந்த கலிமாவை நீ ஏற்றுக்கொள் என்று தந்தை சொல்கிறார். அந்த பையன் அந்த கலிமாவை சொல்ல, மன சந்தோஷமாக சொல்ல, அந்த பையனுடைய ரூ பிரிகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்கதஹுல்லாஹு மினன் நார் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் இவரை நரகத்திலிருந்து பாதுகாத்து விட்டான். மதீனா யூத கிறிஸ்தவர்கள், முஷ்ரிக்கீன்கள், அதுல இன்னொரு சாரார் நயவஞ்சர்கள், சூழ்ச்சி, சூனியம், இஸ்லாத்துக்கு எதிரான எல்லா அநியாயங்களையும் செய்தவர்கள், அவர்களும் சேர்ந்துதான் வாழ்ந்தார்கள். அந்த சூழல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீனை எப்படி முன்வைக்க வேண்டும். நபி அவர்களுக்கு ஒரு கடன் எடுக்க தேவைப்பட்டது. எல்லாரும் கருத்து கெடுங்க. அந்த கடனை தன்னுடைய சஹாபா தோழர்கள்ட்ட கேட்டிருந்தா வசதியானவர்கள் தூக்கி கொடுத்திருப்பார்கள். அவரிடத்தில் எடுக்கவில்லை, ஒரு யூதன் இடத்தில் எடுக்கிறார்கள். ஏன் அப்படி எடுத்தார்கள் என்ற கேள்வி வரும் பொழுது, சஹாபாக்கள்கிட்ட போயிட்டு இந்த கடன் எடுத்திருந்தா சும்மா தூக்கி கொடுத்திருப்பாங்க. இது ஒன்னாவது விஷயம். இரண்டாவது, எங்களை போல சிறுபான்மை நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு படிப்பினையாக, மதீனால தன்னுடைய வஃபாத்துக்கு முன்பு தனக்கு ஒரு கடன் தேவைப்பட்ட நேரத்தில் ஒரு யூதனிடத்துல கடன் எடுத்து தன்னுடைய ஒரு கவசத்தை அவனுக்கு ஒப்படைத்து நபி அவர்கள் அந்த நிலையிலேயே மௌத்தாகி விடுகிறார்கள். இது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சஹீல் புகாரில பதிவு செய்திருக்கக்கூடிய ஹதீஸ். அதை அந்த எடுத்த பணத்தொகையும் அந்த கவசத்துடைய விலையும் சமமாக இருக்கிறது. அதுக்கு வட்டி என்னும் கிடையாது. அந்த நிலைப்பாட்டை நபி அவர்கள் செய்ததின் காரணத்தினால இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் ஆக விரோதிகளாக இஸ்லாத்திற்கு கூடிய யூதர்களுடனும் ஒரு குடுக்கல் வாங்கல் செய்வதற்கு மார்க்கம் எப்படி அனுமதிச்சிருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுல பகல் நேரத்தில் வந்து நபி அவர்கள் சொல்கிறார்கள், அவங்களோட ரகசியம் பேசணும், தாராளமா பேசலாம். யார் இருக்கிறா? என்ற மூத்த மகள் அஸ்மா, இளைய மகள் ஆயிஷா, பேசுங்க, ரகசியத்தை பாதுகாப்பார்கள். எந்த அளவுக்கு தைரியம்! ஒரு ரகசியம் பாதுகாக்கப்படும் என்ற தைரியம் தகப்பனுக்கு தன்னுடைய மகளூடாக இருக்கிறது. அந்த ரகசியம் என்ன? நான் ஹிஜ்ரத் செய்ய போகிறேன். இந்த மக்கா நான் 53 வருடம் வாழ்ந்த பூமி. இந்த பூமியை விட்டு, ஓ காபா, ஓ மக்கா, உன்னை விட்டு போவது எனக்கு விருப்பமில்லை, இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளை மதித்து வெளியாகிறேன் சொன்னார்கள். அதுக்கு ஏற்பாடு செய்வதற்கு ஆலோசனை, பகல் நேரம், இந்த நேரம் எப்படி இருக்கிறதோ அது போல ஒரு பகல் நேரத்தில் நான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மஷூரா செய்தார்கள். வெளியாகினார்கள். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இடுப்பு கயிறை கட்டி அதை கலட்டி உணவை சமைத்து ஒரு முஸ்லிம் அல்லாத ஒரு முஷ்ரிக்குடைய கையில தான் அந்த சாப்பாடை அனுப்பினார்கள். அங்கே இன்னொரு தூதையும் இஸ்லாம் நமக்கு தருகிறது. எந்த அளவுக்கு, எந்த நேரத்தில், எந்த முறையில், என்னென்ன வரையறைக்குள்ள இருந்து ஒரு அந்நியரை பயன்படுத்த வேண்டுமோ அதுக்கு இஸ்லாம் எப்படி அனுமதிச்சிருக்கிறது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கு எடுத்து காண்பிக்கிறார்கள். உள்ள நேசர்களாக ஆக்கி
அவர்களை பயணிப்பதற்கு மார்க்கம் அனுமதி தரவில்லை. ஆனால் மனிதன் என்ற அடிப்படையில் நாம் குடுக்கல் வாங்கல் செய்யும் பொழுது சில அகலாக்கிய பண்பாடுகளை மக்களுக்கு முன்வைக்கக்கூடிய நேரத்தில் இந்த விஷயங்கள் எல்லாம் கருத்துக்கு எடுக்கப்பட வேண்டும். அந்த நேரத்தில் அவர்தான் நபி அவர்களை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் பயன்படுத்தினான். அல்லாஹ்வுக்கு பாதுகாக்கிறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது, அல்லாஹ் அதை பயன்படுத்தியிருக்க முடியும். ஆனால் உம்மத்துக்கு நீங்க உலகத்துல வாழும் பொழுது அஸ்பாபுகளை, காரண காரியங்களை, மீன்ஸ பயன்படுத்த வேண்டி இருக்கும், மனிதர்களை பயன்படுத்த வேண்டி இருக்கும். யூதரையும் கிறிஸ்தவரையும் ஒரு பௌத்தரையும் இந்துவையும் சேர்ந்து வாழ வேண்டி இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், உங்களுடைய தீன் உடைய அடிப்படைகளோட, அகீதா இறுதி நபித்துவம் ஆகிரத்துடைய சிந்தனையோட நீங்க எந்த மதத்துக்கும் வழிபடாமல் இஸ்லாமிய ஷியாரோடு இருந்து கொண்டு நீங்க மனிதாபமான அடிப்படையில எப்படி பயணிக்க வேண்டும் என்ற அந்த உயர்ந்த பண்புகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிவிட்டு செல்கிறார்கள். இதுதான் இஸ்லாம் என்ற இந்த பெயர்ல மதரசாக்கள்ல ஓதி தரக்கூடிய பாடம். நான் இந்த சம்பவங்களை அந்நியர்களுக்கு மத்தியில பேசக்கூடிய நேரத்துல பெரும் அளவுல வரவேற்கிறார்கள். நான் ஒரு சம்பவத்தை இந்த நான் முஸ்லிம்களுக்கு மத்தியில பேசும் பொழுது சொல்லுவதுண்டு, அதை நானும் நீங்களும் கேட்போம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சஹீல் புகாரி என்ற கிரந்தத்தில் சாப்டர் ஆஃப் ஃபியூனரல், ஜனாசா என்ற பாடத்துல ஒரு சம்பவத்தை பதிவு செய்கிறார்கள். நபி அவர்கள் ஒரு முனாஃபிக், நயவஞ்சகன், அவன் நரகத்துக்கு தான் போகிறான் என்றதே குர்ஆன் தெளிவாகிவிட்டது. அந்த அளவுக்கு நாசக்கார செயல்களிலும், அநியாயத்திலும், அட்டகாசத்திலும், தவறான செயல்களிலும் ஈடுபட்டவன் தான் அவன். அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் அவனுடைய அந்த புதை குழிக்கு சென்று, மையவாடிக்கு சென்று அவனுடைய பணத்தை வெளியிடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த பணத்தை வெளியெடுத்த உடனே நபி அவர்கள் திட்டவில்லை, ஏசவில்லை, துன்புறுத்தவில்லை. என்ன செய்தார்கள்? தான் அணிந்திருந்த அந்த ஜுப்பாவை எடுத்து கமீஸை அவன் மீது போட்டார்கள். எதுக்காக? ஓ உபை, நீ எனக்கு எதிராக என்னென்ன பேசியிருக்கிறான் என்று குர்ஆன் சொல்கிறது. கேவலமான இந்த முஹம்மதை கண்ணியமான நாம் வெளியேற்றுவோம் என்று நீ சொன்னாய். எனக்கு அது பரவாயில்லை என்று அல்லாஹ் தான், வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி வல் முஃமினீன், கண்ணியம் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் ஈமானுடன் வாழக்கூடியவர்களுக்கும் இருக்கிறது என்பதை நான் விளங்கி இருக்கிறேன். ஆனால் நீ எனக்கு பத்ருடைய யுத்தத்தில் என்னோட சேர்ந்திருந்த எத்தனையோ சந்தர்ப்பத்தில் சூழ்ச்சிகளை செய்திருக்கிறாய். ஆனால் ஒரு நல்ல காரியத்தை செய்தாய். என்னுடைய சிறிய தந்தை அப்பாஸுக்கு ஆடை பற்றாக்குறை இருக்கும் பொழுது உன்னுடைய ஆடை தான் அங்கு மெச்சானது, நீ கலட்டி கொடுத்தாய் அல்லவா, அதுக்கு உபகாரமாக நான் உனக்கு இன்றைக்கு அணிவிக்கிறேன் என்று சொன்னார்கள். இதுதான் இஸ்லாம் என்று அந்நியர்களுக்கு நான் சொல்லக்கூடிய நேரத்தில் வியப்படுகிறார்கள், ஆச்சரியப்படுகிறார்கள். இதா நாங்க வேறொன்றிலே விளங்கினோம் என்று சொல்கிறார்கள். மக்காவை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கைப்பற்றும் பொழுது அது 8ஆம் ஹிஜ்ரி. அப்ப 21 வருஷம் பூர்த்தியாகிவிட்டது. 2 வருஷத்துல 1,14,000 சஹாபாக்களுடைய எண்ணிக்கை அதிகரித்தது. அது எப்படி? வாளா, யுத்தமா, ஆயுதமா, நியூக்ளியரா? ஒன்றுமே கிடையாது. இஸ்லாமுடைய போதனையும் அக்லாக்கும் மட்டும்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய அந்த குணம், சுப்ஹானல்லாஹ். மக்காவை கைப்பற்றும் பொழுது சொல்கிறார்கள், இந்த அல் யௌமு யௌமு மல்ஹமா, இன்றைக்கு பலி எடுக்கும் நாள், லா அல் யௌமு யௌமு மர்ஹமா, இன்றைக்கு மன்னிக்கும் நாள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்தார்கள். கண்ணியமானவர்களே, இந்த தூதை தான் உலகத்துக்கு நாம் முன்வைக்க வேண்டும். உலக மகா யுத்தம், 2வது மகா யுத்தத்தில் 7 கோடிக்கும் மேல அநியாயமாக மக்கள் கொல்லப்பட்டார்கள். ஆனால் நபி அவர்களுடைய 10 வருட யுத்தத்தில் முஸ்லிம்களும் அந்நியர்களுடைய எண்ணிக்கை எத்தனை தெரியுமா? 1300 மட்டும்தான். அதிலையும் சஹீஹ் முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் வருகிறது, நபிக்கு பாசமான உசாமா பின் ஸெய்த் அவரும் இன்னொரு சஹாபியும் சேர்ந்து நின்று கொண்டு யுத்தகலத்துல வாளுடன் இருக்கும் பொழுது ஒரு எதிரி வந்து முன்னால தப்புவதற்காக வேண்டி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா சொன்னான். பக்கத்துல அன்சாரி சஹாபி விளங்கிட்டார், இவன் ஒரு முஸ்லிம் ஆகிவிட்டான், இதுக்கு மேல நான் ஒன்றும் செய்யக்கூடாது, ஒதுங்கி விட்டார். ஆனால் உசாமா உடைய மனசுல வேறொன்று ஓடியது, இவன் தப்புறத்துக்காக கலிமா சொல்கிறான், வாள் எடுத்து வெட்டி விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உசாமாவை பார்த்து கேட்டார்கள், அலா ஷகக்த அன் கல்பி, உசாமா நீ நெஞ்சை பொளந்து பார்த்தாயா, அல்லாஹ்க்கு என்ன பதில் சொல்ல போகிறாய் என்று கேட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த தூதை இந்த பெரும்பான்மை நாட்டு மக்களுக்கு சொல்ல வேணுமா இல்லையா? இந்த பௌத்த இந்து கிறிஸ்தவ மக்களுக்கு இந்த தூதுதான். உலமாக்களை நான் விழித்தவனாக, புத்திஜீவிகள், துறை சார்ந்தவர்கள்,
அரசியலில் ஈடுபடக்கூடியவர்கள் அனைவர்களையும் நான் இதன் பக்கம் அழைக்க விரும்புகிறேன். இப்படியான விஷயங்கள் தான் மதரசால கற்பிக்கப்படுகிறது. குல்லியத் அபூபக்கர் சித்திக் என்று சொன்னா இந்த சித்திக் உடைய இந்த பாசறையில் இந்த பாடம் தான் கற்பிக்கப்படுகிறது. பெண்களுடைய கண்ணியம் என்ன, பெண்களுக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கக்கூடிய உயர்வு என்ன, பெண்களுடைய பாதுகாப்பு என்ன, பெண்களுக்கு என்னென்ன ரைட்ஸ் இஸ்லாம் தந்திருக்கிறது, இவைகள் எல்லாம் யாருக்கு அல்லாஹ் அந்த ஆளுமையை சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார்களோ அவர்கள் ஐக்கிய நாட்டு சபைக்கு போயிட்டு பேச வேண்டும். 40 வருஷத்துக்கு முதல் 1984 நான் ஒரு முஸ்லிம் தலைவர் அங்கு யுனைடெட் நேஷனுக்கு போய் அவர் பேசினார். குர்ஆனை மொழிய வைத்தார், குர்ஆனை ஓத வைத்தார், ரெக்கார்ட் பண்ணி அவர் பதிவு செய்து அவரும் அங்கு ஓதக்கூடிய நேரம் 84ஆம் ஆண்டு நான் அல்லாஹ் இடத்துல துஆ செய்தேன், யா அல்லாஹ் நீ எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்தால் நானும் இந்த யுனைடெட் நேஷன்ல போயிட்டு பேசுவேன் என்று சொன்னேன். அல்லாஹ் எனக்கு 2024 அந்த பாக்கியத்தை தந்தான். ஜும்மா பிரசங்கம் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அங்கே சுவிஸ்ல ஜெனீவால போய் பேசக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா நசீபாக்கினான். நான் எதுக்காக இதை ஞாபகப்படுத்துகிறேன் என்றால், நாங்கள் எல்லோரும் இந்த நாட்டில் வாழக்கூடிய பெரும்பான்மை சமூகத்துக்கு 4 விஷயத்தில் ஈடுபட வேண்டும். ஒன்னாவது, நாங்க எங்களை அறிமுகப்படுத்த வேண்டும். இந்த நாட்டில் 1300 வருடங்களாக நிம்மதியாக கண்ணியமாக ராஜாக்களுடைய காலத்தில் போர்ச்சுகல் அந்த பிரிட்டன் உடைய அந்த டச்சுடைய ஆட்சி காலத்திலேயும் மிச்ச கண்ணியமானவர்களாக நாட்டு பற்றுள்ளவர்களாக நாங்கள் எப்பொழுதுமே செயல்பட்டு இருக்கிறோம் என்ற இந்த தூது இந்த நாட்டில் ஒவ்வொருவரும் தெரிய வேண்டும். அது எழுத்து ரீதியாக, வார்த்தைகள் ரீதியாக, எங்களுடைய அமல் ரீதியாக அதை நாங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும். மதரசாக்களும் அந்நியர்களை சந்திக்கும் பொழுது அவர்களுக்கு ஓபன் டே மதரசா, ஓபன் மஸ்ஜித், இதுக்கு தான் நாங்கள் இதை அழைப்பு கொடுக்கிறோம். இந்த காரியங்கள் நடைபெற வேண்டும். அதே நேரத்தில் கண்ணியமானவர்களே, அத்தஆருஃப், அத்தஃபாஹும், அத்தஸாமு, அத்தஆவுன், இந்த 4 அடிப்படைகள் ஒருவருக்கொருவர் அறிமுகமாகுவது, புரிந்துணர்வை ஏற்படுத்துவது. இஸ்லாம் என்ன, ஜமியத்துல் உலமாவினால் வெளியிடப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு 16 சிங்கள மொழியில் உள்ள புத்தகங்கள், அதை அடிப்படையாக பெரும்பான்மை சமூகத்தில் கையில போக வேண்டும். அதை 30 ஜிஹாதுடைய ஆயத்துகளாக இருக்கலாம். 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஜிஹாத் என்றால் என்ன என்பதை ஒவ்வொரு பஞ்சலைக்கும் போய் கொடுத்திருக்கிறோம். படிங்கள் ஜிஹாத் என்றால் என்ன என்று. நீங்க சிந்திப்பதல்ல ஜிஹாத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 21 வருஷம் மக்காவை கைப்பற்றினதுக்கு பிறகு ஹஜ்ஜத்துல் வதா 10ஆம் ஹிஜ்ரில 8க்கும் 10க்கும் இடையில அந்த 2 வருஷத்துக்குள்ள 1,14,000 மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது. வாள் அல்ல, யுத்தம் அல்ல, இஸ்லாமிய பண்பாடு, இஸ்லாமிய அஹ்லாக். ஒரு மனிதன் வந்து நபிக்கு கம்ச கிட்டால் இப்படி பிடிச்சு இழுத்தான். இழுத்து சொன்னா, நீ எனக்கு கடன் தர இருக்குது தாண்டு கேட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி திகைச்சு நின்றார்கள். உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், நபி அவர்கள் உனக்கு கடன் தர வேண்டி இல்லை என்றால் உன்னை களத்தை வெட்டியிருப்பேன்னு சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரை கூப்பிட்டு, உமரே நீ அதட்டினது தவறு, நான் அவனுக்கு 80 அந்த வசக்குடைய தொகை, சாவுடைய தொகை கொடுக்க வேண்டி இருக்குது, நீ இதை போயிட்டு கொடுத்துரு, நீ அதட்டினத்துக்காக கொஞ்சம் அதிகமாக கொடுன்னு சொன்னார்கள். அதை கொடுக்கக்கூடிய நேரத்தில் அவன் கேட்கிறான், ஏன் அதிகமாக தாரீங்க? இல்ல, நான் அதட்டி ஏசி உன்னை பயமுறுத்துறதுக்கு நபி அவர்கள் தர சொன்னார்கள் என்று சொன்ன நேரம் அவன் சொல்கிறான், உமரே நான் முன்னைய வேதங்கள்ல ஓல்ட் டெஸ்டமென்ட், அது தௌராத்தாக இருக்கலாம், இஞ்சிலாக இருக்கலாம், ஓல்ட் டெஸ்டமென்ட் நியூ டெஸ்டமென்ட்ல படிச்சிருக்கிறேன். நபி அவங்க இப்படிப்பட்ட பண்புள்ளவர்கள், கலிமா சொல்கிறேன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னான். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பண்பாடுகளை, இந்த குணங்களை, இந்த சிஃபத்துகளை, இந்த நபி அவர்கள் நடந்து கொண்ட நேர்மையான இதை அறிமுகப்படுத்த வேண்டும். இது நான் மதரசாக்கள் இன்றைக்கு நடக்கிற பாடங்கள் இதுதான். இதை சந்தர்ப்பம் கிடைக்கக்கூடிய நேரத்தில் பார்லிமெண்ட்ல, இது சந்தர்ப்பம் கிடைக்கக்கூடிய நேரத்தில் பெரும்பான்மை சமூகத்துக்கு சந்தர்ப்பம் கிடைக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு போய் இந்த விஷயங்களை அறிமுகப்படுத்துறதுல தவறிழைக்க கூடாது, தைரியமாக இருக்க வேண்டும். கடந்த 15 வருஷங்களாக இந்த நாட்டில் ஏற்படுத்தின அந்த சூழ்ச்சிகளுக்கு நாங்க கொடுத்த பதில் இதுவாகத்தான் இருந்தது. நாங்க என்னென்ன முறையில் அதை கையாள முடியுமோ அத்தனை அது ஜனநாயக முறையில கையாண்டு இருக்கிறோம். கோர்ட்டுக்கும் சொல்லிட்டு போக தேவையில்லை, எப்படி போகணுமோ அப்படி போயிருக்கிறோம், எந்த முறையில போகணுமோ அப்படி போயிருக்கிறோம். அதே நேரத்தில் இஸ்லாம், தீன், மதரசாக்கள், உலமாக்களுடைய ஒரு பொறுப்பு இருக்கிற காரணத்தினால அது அழகான முறையில் அவர்களுக்கு முன் வச்சிருக்கிறோம். இரண்டாவதாக, இந்த இடத்துல ரமதானுடைய மாதம் வரப்போகிறது, குர்ஆனுடைய மாதம். 4 சூறாக்களை எல்லாரும் சுமந்து போவோம். சூரத்துல் இஹ்லாஸ், சூரத்துல் கௌசர், சூரத்துல் அஸ்ர், சூரத்துல் நஸ்ர்,
இந்த 4 சூறாக்களும் ஒவ்வொருவரும் தாய்மார்களும் சகோதரர்களும் சகோதரிகளும் எல்லோரும் எங்களுடைய ரமதானுடைய பாடமாக இருக்க வேண்டும். இஹ்லாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ்வுடைய ஏகத்துவம். இன்னா அதைனாக்கல் கௌசர், நபி அவர்களை அல்லாஹ் உயர்த்திய விதம். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. இன்றைக்கு மதரசாவுடைய இந்த பட்டமளிக்கு வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் சகோதரர்கள் வயது வந்தவர்கள் எல்லோரின் மீது அல்லாஹ் பொறுப்பாக சொல்கிறான். காலத்தின் மீது சத்தியமாக எல்லோரும் நஷ்டத்தில் ஈமான் கொண்டு நல்லதை ஈமானை போதித்து தவாசிபில் ஹக்கை போதித்து பொறுமையை போதிக்கக்கூடியவர்களை தவிர என்று சொல்கிறான். அதனால நாங்கள் எல்லாரும் இந்த 4 விஷயங்களையும் சூறாக்களையும் ரமதான்ல குர்ஆனை ஓதுவோம், நல்ல விஷயங்களை பேசுவோம். இந்த சூரத்துல் அஸ்ர் இதை கொடுக்கக்கூடிய நேரத்தில் சூரத்துல் நஸ்ர் அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு வருவதற்கு காரணமாக இருக்கும். இந்த குல்லியத் அபூபக்கர் சித்திக்கு 4வது விஷயமாக பெற்றோர்கள், பட்டம் பெற்று வெளியாகக்கூடிய மாணவர்கள், அதே நேரத்தில் மாஷா அல்லாஹ் நலன் விரும்பிகள், ஊர் தலைவர்கள், முக்கியஸ்தர்கள், உலமாக்கள் எல்லோரும் சிறப்பாக சமூகம் அளித்திருக்கிறீர்கள். இங்கு நீங்க எல்லோரும் அதுக்குரிய கூலியை நிச்சயமாக பெற்றுக் கொள்வீர்கள். ஒரு பெண், அந்த பெண்ணுடைய ஜனாசாவை நபி அவர்களுக்கு அறிவிக்கவில்லை, இரவு நேரத்தில் அடக்கம் செய்து விட்டார்கள். நபி அவங்க சொன்னாங்க, ஏன் எனக்கு சொல்லல? இரவு நேரம் யூதர்களும் நடமாறும் இடம், சில நேரம் ஏதும் உங்களுக்கு நடக்கலாம் என்ற அச்சத்துல நாங்க இதை அடக்கம் செஞ்சிட்டோம். எனக்கு துல்லனியாளர் கபர், அந்த கபரை காட்டுங்க. அந்த பெண் சகோதரி சஹாபி பெண்மணி செய்த அமல் என்ன தெரியுமா? மஸ்ஜிதுடைய சுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் இந்த பெண்ணுக்கு சொர்க்கத்தில் மாளிகை கட்டிவிட்டான். இந்த குல்லியத் அபூபக்கராக இருக்கலாம், இலங்கையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மதரசா மக்தபாக இருக்கலாம், அதுக்கு ஒரு சின்ன அமல் செய்தாலும் அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் கூலி தருவான் என்ற நம்பிக்கையுடன் தான் நான் இந்த இறுதி விஷயத்தை உங்களுக்கு முன்வைக்க போகிறேன். அன்பு உலமாக்களே, இன்று எங்களுடைய குல்லியத்துர் ரஷாத் அரபு கல்லூரியில் 97ஆம் ஆண்டா முதல் பேட்ச்ல வெளியான இலங்கையில குல்லியத்துர் ரஷாத் மர்கஸ் செய்த ஒரு பெரிய சிறப்பு அம்சம் ஒன்று இருக்கிறது. இந்த நாட்டு மக்களுக்கு, உலமாக்களுக்கு தௌரத்துல் ஹதீஸ் என்பதை அறிமுகப்படுத்தின ஒரு தனித்துவம் மர்கஸுர் ரஷாதுக்கு இருக்கிறது. புகாரி, முஸ்லிம், அபுதாவுத், திர்மிஸி, நசாய், இப்னு மாஜா 28,000-30,000 ஹதீஸ்களை ஒரு வருடத்தில் பாதமாக இந்த நாட்டில் மூத்த அவுலியாக்கள், நல்லடியார்கள் சஹீஹ் முஸ்லிம், புகாரி போன்றவைகளை 100 வருஷங்களாக வாசித்து மக்களுக்கு போதனை செய்து வருகிறார்கள். இது அந்த செய்தி அல்ல. இது கடந்த 30 வருடங்களாக இந்த 6 பாடங்களும் இந்தியா பாகிஸ்தான்ல போயிட்டு தான் படிக்க வேண்டும் இருந்தது. அதை நெருக்கடிகள், விசா போன்ற பிரச்சனைகள் வரும் காரணத்தினால இலங்கையில் ஆரம்பிக்க வேண்டும் என்ற அந்த பாசறையில் வெளியான உஸ்தாத்மார்கள் இன்று அவரை அழைத்து சல்மான் ஹசரத் அவர்கள் திர்மிஸியுடைய சுமார் 30 வருஷம் நடத்துகிறார்கள். இலியாஸ் ஹசரத் அவர்கள் வெளிநாட்டில் அல்லாட பாதையில் 2வது வருஷம் போயிருக்கிறார்கள். அவர்கள் சுமார் 29 வருஷங்களாக சஹீஹ் புகாரி பாடம் நடத்துகிறார்கள். இது போன்ற ஏனைய உஸ்தாத்மார்கள் இந்த பாடத்தை 6 கருந்துகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த பாசறையில வெளியாகி வந்த ஒரு மாணவன் தான் இவர். இவருடைய இந்த அணுகுமுறை, இவர் செய்த முயற்சிகள் மௌலவிமார்களை துறை சார்ந்தவர்களாக மாற்றி யூனிவர்சிட்டியுடைய பட்டதாரிகளாக வெளியாக்கக்கூடிய இந்த ஒரு துணிச்சலான, மிக முன்மாதிரியான இந்த பணிக்கு பாராட்டுகள், துவாக்கள். அல்லாஹ் தஆலா இதை நீடிக்க வைப்பானாக என்ற ஒரு நிலைமையோட வலிமையாக இந்த இடத்துல மாஷா அல்லாஹ் இந்த சிறப்பு அம்சம் வந்திருக்கிறது. அது மிகவும் பாராட்டுக்குரியது. இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். அன்பு மாணவர்களே, அவர் படிச்ச அந்த பாசறையாக இருக்கலாம், இங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய மர்கஸாக இருக்கலாம். இந்த மர்கஸ் ஒரு தூதை தருகிறது. அது என்ன தூது என்று சொன்னால், எல்லோரும் ஒரு உம்மத்தாக இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும், வேற்றுமையாகி விடக்கூடாது. அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்தை சேர்ந்த நாங்கள் எல்லோரும் ஷாஃபியாக, ஹனஃபியாக, மாலிகியாக, ஹம்பலியாக, சூஃபிகளாக, நக்ஷபந்தி, ஷாஸலி, காதரி, அலவியா, முஸ்தபவியா, அதை நபவியா என்று காதரியா, தரீகா, நக்ஷபந்தியா, சிஷ்டியா, இந்த தரீகாவை சேர்ந்த இன்னும் எங்களுடைய அஸ்லாஃபுகள், சலஃபுகள் அவர்களுடைய அந்த அடிப்படையையும் சேர்த்து கொண்டு ஒற்றுமையாக
ஒற்றுமை பிரகடனத்தை வாசித்து வாசித்து அடிக்கடி மக்களுக்கு போதிக்க வேண்டும். ஒற்றுமையுடன் தான் நாங்கள் இந்த பயணத்தை முன்னெடுத்து போக வேண்டும். ஒற்றுமையாக இருக்க வேண்டும். விட்டு கொடுப்பும் மன்னிப்பும் தயாளமும் தான் ஒற்றுமையை கொண்டு வரும். சகவாழ்வு ஒரு கண்ணாக இருந்தால் ஒற்றுமை ஒரு கண்ணாக. ஒற்றுமை என்பது மகாநாடு நடத்தி வரமாட்டாது. ஒற்றுமை வாழ்க்கையில் வர வேண்டும். விட்டுக் கொடுக்க நேரத்தில் விட்டுக் கொடுக்க வேண்டும். பணிய வேண்டிய இடத்துல பணிய வேண்டும். தாழ்ந்து போகக்கூடிய இடத்துல தாழ்ந்து போக வேண்டும். அதனால இந்த தப்லீகுடைய பாசறை தரக்கூடிய பாடத்துல அது மகுடம் தான் ஒற்றுமை என்பது. அதை சுமந்தவர்கள் தான் நீங்கள் எல்லோரும். எத்தனை பேர் இதுவரைக்கும் வருஷம் முடிச்சிருக்கீங்க? கொஞ்சம் எழுமுங்க பாப்போம். வருஷம் முடிச்ச உலமாக்கு எழுமுங்க, தைரியமா எழுமுங்க, எழுமுங்க ராஜா, வெக்கப்படவானா எழுமுங்க. மாஷா அல்லாஹ். இந்த பக்கத்துல இந்த பாருங்க எம்பிஎஸ்ஆ இவங்க எல்லாரும் ஓதி முடிச்சதுக்கு பிறகு வருஷம் போயிருக்கிறாங்க. நீங்க எல்லாரும் அடுத்தவர்களும் இந்த வருஷம் நீங்க எங்க போவீங்க? ஹம்மான் தொட்டிலிருந்து அம்பாறை வரைக்கும் வருவீங்க. வீடு வீடாக மஸ்ஜித் மஸ்ஜிதாக போவீங்க. நாங்க அந்நியர்களுக்கு அழைப்பு கொடுக்க போகல, முஸ்லிம்களுக்கு தான் அழைப்பு கொடுக்கிறோம். முஸ்லிம்கள் அல்லாஹ்வோட இணைக்கிறோம், மஸ்ஜிதோட இணைக்கிறோம். அதுதான் உங்களுடைய அதான செஞ்சீங்க இந்த ஒரு வருஷமாக. இந்த ஒரு வருஷத்தை கடந்து 2ஆம் வருஷத்துக்கு 150க்கும் மேற்பட்ட உலமாக்கள் அல்ஹம்துலில்லாஹ் அரபு நாடுகள்ல ஐரோப்பிய நாடுகள்ல பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் யார் யார் இந்த சபையில் எழுப்பி சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். மர்கஸோட இணைந்து இருக்கக்கூடிய இந்த குல்லியத் அபூபக்கர்ல இருந்து வெகு விரைவில் நாங்க வருஷத்துக்கு வெளியாகிறோம் என்றவங்க எழுமுங்க இன்ஷா அல்லாஹ். எழுமுங்க இன்ஷா அல்லாஹ், தைரியமாக எழுமுங்க. அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. அல்லாஹ் மறைமுகமான உதவியை செய்வானாக. அல்லாஹ் உடல் பொருள பரக்கத் செய்வானாக. உங்களோட வாழ்க்கை குடும்பம் உங்களோட தலைமுறையில அல்லாஹ் கைர பரக்கத்தை ஏற்படுத்துவானாக. கண்ணியமானவர்கள் அமர்ந்து கொள்ளுங்க. இதுதான் எங்களுக்கு நீங்க தரக்கூடிய அந்த பரிசாக இருக்கும். நாங்க விரும்புறது ஏண்டா இந்த உலகத்தில் இன்றைக்கு இந்த பகுத்தறிவுக்கு முக்கியம் கொடுத்து கொடுத்து வஹியையும் குர்ஆனையும் ஈமானையும் அகீதாவையும் மறந்து மக்கள் எங்கேயோ போய் கொண்டிருக்கிறார்கள். இர்திதாதுடைய கதவு அழைச்சு கொண்டே இருக்குது. மதம் மாறி வா, மதம் மாறி வா அழைத்து கொண்டிருக்கிறது. எங்கட சமூகத்தை பாதுகாக்கிறதுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஆகப்பெரிய கருவிதான் இது. இதுல பயன்படுங்கள். எல்லோரும் ஒற்றுமையாக நாங்க பயணிப்போம். அல்லாஹு தஆலா எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்ததற்கு நான் நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நண்பர் கலாமுல்லா மௌலவி அவர்களுக்கும் நான் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.